வணக்கம். மின்சாரம் அனைத்து பயன்பாட்டுக்கும் வரும், பயன்படுத்தி கொள்ளலாம். அதே மாதிரியா மனது அனைத்து செயல்களிலையும் செய்யும். மின்சாரமும் மனதும் ஒன்றுதான். மின்சாரமும் எல்லா நல்ல நிலை, மற்ற நிலை, அனைத்து நிலையிலையும் மின்சாரம் நிற்கும், பயன்பாட்டில் நிற்கும். நாம் பயன்படுத்தி கொள்கிற முறையில் தான் இருக்கிறது. அதே மாதிரியா மனது எங்கே வேணாலும் செல்லும், எதை வேணாலும் செய்யும். நாம் சுவிட்சி, நம்முடைய பயன்பாட்டினுடைய சுவிட்சி நம் கையில் தான் இருக்கிறது. அது அந்த நிலை மனதை கட்டுப்படுத்த முடியாது, ஆனால் பக்குவப்படுத்த முடியும், பயன்படுத்த முடியும். பக்குவப்பட்டு மனது செல்லும்போது தவறுகளிலிருந்து நீக்கிக் கொள்ளும். அதனால் மனதும் மின்சாரமும் ஒரு நிலையானது தான். மின்சாரம் எல்லா பயன்பாட்டுக்கும் செல்கிறது, பயன்படுத்தி கொள்வது போல மனதையும் நம்ம என்ன நிலைக்கு பயன்படுத்துகிறோமோ அதுவாக நிற்கிறது. அது பயன்படுத்துகிற முறை நம்முடைய நிலையில் தான் இருக்கிறது. மின்சாரம் போல பாயக்கூடியதுதான் மனது. அவ்வளவு ஒரு சக்தி வாய்ந்தது, மின்சாரத்தை விட சக்தி வாய்ந்தது. மின்சாரம் அந்த மின் இணைப்பில் வரதான் பயன்பாட்டில் இருக்கும். இது அமெரிக்காவிலிருந்து எல்லா அண்டத்துக்கும் ஒரு நிமிஷத்தில் தாவி சென்று நிற்கும் மனது. அதனால் மனதை கட்டுப்படுத்தக்கூடாது, பயன்பாட்டில் பக்குவப்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த பக்குவப்படுத்தி கொள்ளும்போது மனது போல உறுதுணை உள்ள ஒரு விசுவாச நிலை எதுவும் இல்லை. எதையும் கேட்கும், அன்பாக இருக்கும் மனது, யாரோடையும் பந்தமாக இருக்கும், பரஸ்பரமாக இருக்கும். அதனால் மனதை பக்குவப்படுத்தி அந்த பக்குவ நிலைதான்